அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைங்கள் நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமே நாளைக்கு ஒரு 5 மணி அளவில் மாலை நேரத்தில் பட்டிமன்றம் நடக்கும். மக்ரிபுக்கு பின்னாடி ஆலிமா அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்வு முடியறதுக்கு முன்னாடி ஒரு சிறியதாக நம்ம மதரசா பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு வரலாறு. நம்ம தம்ரீனுல் அத்ஃபால் மக்தப் மதரசா உருவான வரலாறு கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட 23 வருஷம் ஆகுது. இந்த மதரசா ஆரம்பித்து ஆரம்ப காலத்தில் ஷாவுலசத்துடைய மாணவனாக இருந்த நான் இன்றைக்கி அல்லாவுடைய கிருபையில் ஒரு ஆலிமாக இன்றைக்கி அதே மதரசாவில் உஸ்தாதாக பணிபுரியக்கூடிய பாக்கியத்தால், பெரும் பாக்கியத்தால் எனக்கு அழைச்சிருக்கிறான். ஆரம்பத்தில் இதே உச்சிலூடி தெருவில் தான் மருகும் ரஹீம் அவங்க வீட்டில். அப்போ அவங்க வீட்டில் அரிசி கடை, அரிசி மூட்டையாக இருக்கும் வாசலில். அந்த அரிசி மூட்டைக்கு நடுவில் தான் நாங்கள்லாம் பாட ஓதுவோம். ஷாவுல் அசத்து மாசான்னு சொன்னால் தான் தெரியும். தம்ரீனுல் அத்ஃபால்ங்கிற ஒரு பெயரே ஆரம்பத்தில் கிடையாது. ஷாவுல் அசத்து மாசான்னு சொன்னால் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். பெயர் இல்லாமல் புகழ் பெற்ற ஒரே மக்தப் மதரசா எங்கள் ஷாவுல் அசத்து மதரசா தான். பெயரே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர், இன்றைக்கி பெயர்கள் புதுசாக வந்துருச்சு, ஆனால் பிரபலியம் இல்லை. ஆனால் பெயரே இல்லாமல் புகழ் பெற்ற ஒரே மக்தப் மதரசா அந்த மேலப்பாடத்தில்னு சொன்னால் அது எங்கள் ஷாவுல் அசத்து மதரசா தான். எல்லாரும் கேட்டால் சொல்லுவாங்க, ஷாவுல் அசத்து மாசாவில் ஓதுறேன். அப்படி அப்போ ஷாவுல் அசத்து மாசாவா? அப்போ நல்ல ஓதுவா நீ? அப்போ அவ்வளோ பிள்ளைங்க அந்த அரிசி மூட்டைக்கு மத்தியில் நாங்கள் ஓதணும். அவங்க மருகும் ரஹீம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஓதுன அந்த ஓதலுடைய பரக்கத் இன்ஷா அல்லாஹ் அவங்க கபூர்ல அல்லாஹ் அவங்க மன்னர் அல்லாஹ் ஒளிமயமாக்குவான். இன்னைக்கு அந்த வீடுகளில் இருந்து எத்தனை பிள்ளைங்க ஓடி இன்னைக்கு வெளியே போயிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைங்களை ஓடக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அவங்களுக்கு கபூர்ல அல்லாஹ் ஒளி அல்லாஹ் தருவான். அவங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தருவான். இந்த மதரசா ஆரம்பிச்சது அந்த வீட்டில் வச்சு தான். சில காலங்கள், அந்த சில ஆண்டுகள் அங்கே தான் நடந்துச்சு. அங்கே தான் நான் மாசால முதல்ல மாணவனாக சேர்ந்தேன். அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம மதரசாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய, உதவியாக இருக்கக்கூடிய அனஸ் ஹாஜியார் அவங்க வீட்டில் வச்சு இன்னைக்கு எந்த குடோனில் இன்னைக்கு மாசா நடக்குதோ அந்த வீடுகள்லாம் உருவாறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வச்சு சில காலங்கள் மதரசா நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் மேலே தெருவில் அது அவங்க புதுசாக ஒரு வீடு வாங்கினாங்க. அந்த வீடு புதுசாக வாங்கி முதல்ல கொடுத்தன அவங்க வீட்டில் யாரும் போகலை. அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல காலடி எடுத்து வச்சது நாங்கள் தான். மக்தப் மாசா பிள்ளைங்கள்லாம் வாங்க அந்த வீடை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி கூட்டு போனாங்க. அந்த வீட்டை தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் போர் போடும் பொழுது எங்கள் ஹஸரத் சொன்னாங்க, ஷாவுல் ஹஸரத், பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் பரக்கத்தானவங்க, உங்கள்கிட்ட ஒரு குர்ஆன் வசனத்தை நான் சொல்கிறேன். சும்ம கசது குலூபுக்கும் இம்பாதி தாலிக கல் ஹிஜாரத்திய வஷத்து கஸ்வான ஒரு வசனம் ஒன்று வரும். அந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த சில உள்ளங்கள் கல் நெஞ்ச மாதிரி இருக்கும், சில உள்ளங்கள் சில பாறைகள் உடைஞ்ச அந்த தண்ணீர் பீரிட்டு வெளியே ஒரு தண்ணீர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை பத்ரு சஹாபாக்கள் எண்ணிக்கையால் 313 தடவை நீங்கள் எல்லாம் உட்காந்து ஓதி தண்ணியில் ஊதி அந்த போர் போடக்கூடிய அந்த இதில் நீங்கள் ஊற்றணும். அதை கொண்டு இந்த வீட்டில் அந்த தண்ணீர் பறக்கத்தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் மக்தப் மாசா ஓதும் போது பிள்ளைகள்லாம் சேர்ந்து அந்த குர்ஆன் வசனத்தை 313 தடவை ஓதி அந்த போர் போடும் அதில் ஊதணும். இன்னும் இது வரைக்கும் அந்த வீட்டில் அந்த தண்ணி பறக்கத்தான் இருக்குது. அது அந்த பிள்ளைங்களுடைய பறக்கத்து. அப்படி இந்த மதரசா உருவான அந்த வரலாறு இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க இது புதுசாக தோன்றின மதரசா அப்படின்னு மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் இது புதிதாக தோன்றிய மாசா இல்லை. இது இந்த மாசாவுடைய வரலாறு சுமார் 23 ஆண்டுகள். தம்ரீனுல் அத்ஃபால்ங்கிற பேர் பின்னாடி தான் வந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், குழந்தைகளின் பயிற்சி கூடம், குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பெயரும் சிறப்பான பெயர் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி சில ஆண்டுகள், சுமார் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சையீதா ஹலீமத்து சாதியா, இதுவும் சிறப்புக்குரிய பெயர் தான். இது யாருடைய பெயருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயார், ரசூலுல்லாஹ் பெற்றெடுத்த தாய் இல்லை, வளர்ப்பு தாயார் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணுடைய பேரை தான் இன்னைக்கு பெண்கள் மாசாவுக்கு பேராக வச்சிருக்கு. இதோட சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அரபு நாட்டுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால், குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்கன்னா தாய் பால் கொடுக்க மாட்டாங்க, வாடகை தாயின்று
அந்த அரபு நாட்டை சுற்றியுள்ள கிராமப்புறத்திலிருந்து தாய்மார்கள் அந்த குழந்தைகளை தத்தெடுத்துட்டு போவாங்களாம். அதுக்காண்டி சில கூலிகளை மாத கூலியாக கொடுப்பாங்க. ஆனால் என்னதான் வசதி இருந்தாலும் அந்த அரபு நாட்டு வழக்கம் அப்போ என்னன்னு கேட்டால், கிராமப்புறத்திலேருந்து தாய்மார்கள் வந்து அந்த குழந்தைகளை தத்தெடுக்க வருவாங்க. இந்த குழந்தைக்கு தாய் தந்தை இருந்தாலும் சரிதான், அந்த அம்மா மாட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், கிராமப்புறத்தில் பண்பாடு நல்லா இருக்கும், ஒழுக்கம் நல்லா இருக்கும். அந்த ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அந்த அரபு நாட்டு பிள்ளைங்க வளரணுங்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மதுக்கு பண்பாடு வரணும், இந்த முஹம்மது ஒழுக்கமாக வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஹலிமத்து சாதியாங்கிற பெண்கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு மத்தியில் ஒழுக்கம் வரணும், பண்பாடு வரணும். எப்படி அந்த ஹலிமத்து சாதியா மூலியமா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு பண்பாடுகள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ, அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் ஊர் பெண்களுக்கு அல்லாஹ் இந்த ஹலிமத்து சாதியா மூலியமா பண்பாடுகளை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி கூடமாக இந்த மதரசாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த மதரசா தொடர்படியாக நடக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை இந்த மதரசாவுக்கு அல்லாஹ் தருவானாக. இந்த மதரசாவுக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் உடலால், பொருளால், செல்வத்தால், ஒத்துழைப்பால் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மக்களின் செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அந்த சந்ததிகளே வறுமை இல்லாமல் செழிப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் பரக்கத்தாக மனம் வந்து சிறப்பாக அவர்கள் அதிகமாக இந்த மதரசாவுக்கு தான தர்மம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மதரசாவுக்கு முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.